சார் மகர ராசிக்கு பணம் வருவதற்கான தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும்? சார் பணம் வந்துருச்சு, நீங்க சொன்ன பரிகாரத்திலயோ இல்ல ஆல்ரெடி எங்கிட்ட பணம் இருக்கும் அது நிலைச்சிருக்கணும் சார், அதற்கான பரிகாரம். மகர ராசிக்கு தடை இல்லாம பணம் வரும் சார். இந்த வீடியோக்கு அப்புறம் தடை இல்லாம பணம் வரும். தொழிலிலே கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் சார். மகரனாலே குடும்ப பிரச்சனை உண்டு சார். நீங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் பாருங்க. சென்னையில இருக்கிறவங்களாம் பொழிச்சலூர்ல வட திருநள்ளாறுன்ற ஒரு இடத்துல எவ்வளவு பேர் தடங்கள் தாமதத்தையும் உடைச்சு தூக்கி எரிஞ்சிடுவார். சோ மகரத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சுகமே சொல்ல சார். சுகமே சொல்லுங்க சார். சார் மகர ராசிக்கு பணம் வருவதற்கான தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும்? அதே போல சார் பணம் வந்துருச்சு, நீங்க சொன்ன பரிகாரத்திலயோ இல்ல ஆல்ரெடி எங்கிட்ட பணம் இருக்கும் அது நிலைச்சிருக்கணும் சார், அதற்கான பரிகாரம் சொல்லுங்க சார். நிச்சயமா இந்த கேஃபுல்லாத அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மகரத்துக்கு தான் நடக்குது. மகர ராசிக்கு தடை இல்லாம பணம் வரும் சார். இந்த வீடியோக்கு அப்புறம் தடை இல்லாம பணம் வரும். தடையா இருந்தாலும் அது உடையும், அதான் உண்மை. ஏன்னா மகரத்துக்கு அவ்வளோ ஒரு வேகம் இருக்கிறது. சனியோடைய வீடாகவே இருந்தாலும் சகுனமும் நிமித்தமும் சூப்பரா வேலை செய்யுது மகரத்துக்கு. ராசிநாதனாகிய சனி பகவான் 4லே நீச்சம் அடைகிறார், 10லே உச்சம் அடைகிறார். 2ஆம் இடம் என்பது கும்பத்தோட வீடு சார். மகரம் என்னன்னா சார், குடும்பத்துல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. சனி பகவானுடைய வீட்டு பிரச்சனையே மகரத்தில் தான் நடந்தது. மகரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த வீட்டிலே ஒரு ஹேண்டிகேப் இருப்பாங்க. மகரத்துல சந்திரன் இருக்கா, அம்மாவுக்கு காலில் என்ன பிரச்சனை கேட்டா ஆமா. மகரத்துல குரு இருக்கு, குழந்தைக்கு என்ன பிரச்சனை கேட்டா ஆமா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடிக்கு காய்ச்சிடும். மகரத்துல கிரகம் இருந்தா குடும்பத்துல குழப்பங்கள் உண்டு, அடிக்கடிக்கு குழப்பங்கள் உண்டாகும். ஏன்னா சனி பகவானுக்கு குழப்பம் உண்டாகி வீட்டில் பிரச்சனையாகி பஞ்சாயத்தான இடம். பஞ்சாயத்துனா மகரம் சார். பஞ்சாயத்தான போலீஸ் ஸ்டேஷன்னா மகரம் தான் சொல்லுவேன், சில பேர் சுடுகாடுன்னு கூட சொல்லலாம். பஞ்சாயத்தான இடம் மகரம், பஞ்சாயத்து வீடு, அது பயங்கர பஞ்சாயத்து. அப்போ இந்த மகரத்துக்கு 2ஆம் இடம் என்பது தனவரவு. அந்த தனவரவை தடை செய்யக்கூடியதுன்னா 2க்கு 8 கன்னி. அந்த தனவரவுக்கு பாக்கியத்தை தருவது யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம். அங்கதான் ராசிநாதன் உச்ச கர்ம 10ஆம் இடத்துல போய் அவர் உச்சமேறார். தான் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல உச்சமாறார். 10 என்பது தான் கர்மாக்களை தானே சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அதனாலதான் 8ஆம் நம்பருக்கு வலிமை அதிகம். ஏன்னா அது மட்டும்தான் 7 நம்பர். கர்மாவை தானே அனுபவிச்சுக்கும், தானே அனுபவிக்கக்கூடிய என் கர்மாவை நான் அனுபவிச்சுக்கிறேன், யாரையும் என்னை வந்து காப்பாத்திங்கன்னு சொல்றது தான் 8. அப்போ 10ஆம் இடத்துல சனி உச்சமாவது எதை சுட்டி காட்டுகிறது? பெரும்பாலும் பாருங்க, இந்த மகரத்துக்கு மாமியாருடைய சப்போர்ட்ஸ் நல்லா இருக்கும் சார். மாமனாருடைய சப்போர்ட்ஸ், மாமியாருடைய சப்போர்ட்ஸ், ஆஃப்டர் மேரேஜ் மாமியார் வீட்டில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலம்லாம் இந்த மகரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம உறவுகள் நீங்க வேற மாமியார் தான் அகேன்ஸ்ட் போடுவாங்க சில உறவுகள் சார். பொதுவாகவே மாமியார் என்பது 10ஆம் இடம், 7க்கு 4. அப்போ மகரத்துக்கு 7 என்பது கடகம், கடகத்துக்கு 4 வந்து துலாம். ராசிநாதனே 10ல உச்சம். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா போறது, இல்ல மாமியார் ரொம்ப பாத்துக்கிறது, இல்ல மாமனார் முடியாம போய் மாமியாரை இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவிக்காக மாமியாரையும் சேர்த்து பாத்துக்கிறதுல இந்த மகர ராசி ஆண்களுக்கு அமையும். மகரத்துக்கு அந்த ஒரு பவர் உண்டு. கடினமான உழைப்பாளிகள், சனியோடைய வீடு. இவர்களுக்கு யோகத்தை தருவது சனி உச்சமான இடம். 2க்கு 9ல போய் உச்சமாகிறார். 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகிறார். சூப்பரான ஒரு அமோகமான ஒரு இடம். என்னைக்குமே சேவிங்ஸ் இருக்கும். கொரோனாவே வந்தாலும் இவங்க கிட்டலாம் பயப்படாம சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. சேஃப்டிக்கு ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரர் வண்டி ஒன்று 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கணக்கு பண்ணி மாசம் ஃபுல்லாக ஓட்டுறாலாம் இருக்காங்க சார். வண்டியை தொடச்சி அப்படி வச்சிருப்பாங்க நீட்டா. அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும் சார் உங்களுக்கு? கஷ்டம்னா என்னன்னு தெரியும், அது அவங்களுக்கு தெரியும். தொழிலிலே கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், பொறுமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிளான் பண்ணி ரிஸ்க் எடுக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு ஒவ்வொரு பொருளா வீட்டுக்கு சேர்ப்பாங்க. கடன்ற ரிஸ்க்ல எல்லாம் போய் மாட்ட மாட்டாங்க. மகரம்லாம் பெரிய லெவலில் கடன்லாம் மாட்டாது. கடன்ல மாற்றத்துலாம் வேற 3-4 ராசி இருக்கு. மகரம்லாம் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்காது. முதல்ல சார் நின்று அடிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆசைப்படாது. அடிச்சா ஒரே அடி. 4 வருஷம் இந்த கம்பெனில இருந்தா என் லைஃப் மாறுமா? 3-4 வருஷம் நான் இருக்கு. ஹெச்ஆர் திட்டினானே, அட்மின் திட்டினானே, டிஎல் திட்டினா எனக்கு என்ன? பொறுமையா 4 வருஷம் வந்து ப்ரொமோஷன் வாங்கிக்கினா அப்புறம் இவர் வேலையை கட்டுவார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிட்டு தூக்கி போட்டு வராலாம் கிடையாது. மகரம் நின்று யோசிச்சு பொறுமையா பிளான் பண்ணி பிளான்டா ஒரு விஷயத்த செய்யும்.
பயங்கரமான ராசி. அதில் திருவோணம்லாம் வேற லெவல். அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2க்கு 9ஆம் இடத்திலே ராசிக்கு 10லே சனி உச்சமாவதா, சனி சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாகிறார். சார் இவங்க கால பைரவரை வழிபட்டால் தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவரை போய் பிடிச்சாங்கன்னா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு எத்தணும். ஓ சார் சனிக்கும் கால பைரவரும் பெரிய தொடர்பு உண்டு. இந்த கால பைரவரை பிடிச்சாங்கன்னா பெரிய மாற்றத்தை இவங்க வாழ்க்கையில பார்க்கணும், நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த மகர ராசி யாரா இருந்தாலும் நீங்க தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போய் பாருங்க. சென்னையில இருக்கிறவங்களாம் பொழிச்சலூர்ல வட திருநள்ளாறுன்ற ஒரு இடத்துல காலபைரவருக்கு நள்ளிரவு பூஜை நடக்குது. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சார், தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு. அதே மாதிரி செங்கல்பட்டு பக்கம் கால திருவடி சூலம் என்ற ஊர்ல ஈச்சங்கரணை என்ற பகுதியில காலபைரவருக்குன்னே தனி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அங்க போய் நீங்க தரிசனம் செய்யுங்க. தன்னங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க காலபைரவர் அட்டகாசமான ஒரு விசேஷம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா கோவிலையும் எல்லா தெய்வங்களும் வச்சிருப்பாங்க. காலபைரவரை தவிர விநாயகர் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஒன்லி ஃபார் காலபைரவர் மட்டும் இருப்பார். அதியமான் கோட்டை, தர்மபுரி. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது மகர ராசிக்காரர்கள் அதியமான் கோயிட்ட போயிட்டு வருங்க. இந்த மாதிரி காலபைரவர் நிறைய கோயில் சொல்லலாம் சார். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல தாடி கொம்புன்னு ஒரு, நம்ம தாடி கொம்பு இருக்கு, பெருமாள் கோயில் உள்ள காலபைரவர் இருப்பார், சொர்ண ஆகாஷ பைரவர். நீங்க தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போனீங்கன்னா கார் நிப்பாட்ட இடம் இருக்காது, நிப்பாட்ட இடம் இருக்காது. பெருமாள் கோயில் உள்ள இருக்கக்கூடிய காலபைரவர் பயங்கர விசேஷம். 3 வேளையா பிரித்து அங்க அபிஷேகம் நடக்கும். ஒரு குடம் பால் 500 ரூபாய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க, பெரிய மாற்றங்களை அடைவீர்கள். பெரிய எவ்வளவு பெரிய தடங்கள் தாமதத்தையும் உடைச்சு தூக்கி எரிஞ்சிடுவார். கர்மஸ்தானத்துல போய் சனி உச்சமாகிறார், சரியான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப சனிக்கும் காலபைரவருக்கும் என்ன சார் அப்படி ஒரு தொடர்பு சார்? இப்போ நீங்க விக்கிரகம் பார்க்கறோம், சுவாமி கையில நிறைய ஆயுதங்களை வச்சிருக்க. அந்த ஆயுதங்கள்லாம் எதை குறிக்கிறதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்ன்ற. சுவாமி கையில, சுவாமியோட கையில பாசக்கயிறுன்னு ஒண்ணு இருக்கும். நீ பந்தம் பாசம் என்று போய் மாட்டிக்க கூடாதுன்றத இந்த கயிறு காட்டு. கத்தின்னு வச்சிருந்தா வெட்டுறதுக்கு இல்லை சார். இப்போ வேலே கூர்மையா இருக்கு, குத்துறதுக்காக கிடையாது. உன் அறிவு கூர்மையாக இருந்தால் எதிராளியை நீ வெற்றி அடையலாம் அப்படின்றதோட தாற்பயம் தான் அந்த வேலு. இதுதான் உண்மையும் கூட. ஞானம் என்பது தெளிவாக இருக்கணும். அதனாலதான் கேது என்பது சுருங்கி இருக்கும். கேது ஏன் சுருங்கி இருக்குன்னா, கேதுனா சுருக்கம், ஞானம் சார். இப்போ ஞானம் யார் அடைவா, எப்படி அடைவானா, இப்ப சம்பத் சுப்பிரமணியம் யாருக்கு இந்த உலகத்துல என்னைக்குமே தெரியாம போதும், அன்னைக்குதான் நான் ஞானம், அன்னைக்குதான் நான் கடவுள் ஆகிறேன். என் பேரை சொன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, அவரை யாருன்னு தெரியல. அப்போ ஒருத்தவங்களுடைய சிந்தனையிலையோ ஒருத்தவங்களுடைய மனதிலையோ எண்ணத்திலையோ மூளையிலையோ நான் பதிவாகி விட்டேன் என்றால் என்ன ஞானி கிடையாது. அப்போ உங்க மூளையில பதிவாகிற மாதிரி ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கேன்னா, அப்போ இன்னும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மனிதனாக. நான் இருக்கிற இடம் தெரியக்கூடாது, என்னுடைய ஞாபகம் உங்க மூளையில இருக்கக்கூடாது. அப்போதான் நான் கடவுளா மாறுறேன். அதனாலதான் கேதுவை ஞானின்ற சொல்றேன், சுருக்கிறார். எனக்கு 100 பேர் தெரியும், எல்லாரையும் கட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் இருக்கிற இடம் தெரியாது, நான் வாடுற இடம் தெரியாது, 100 பேருமே என்னை மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் என்னை தனிமைப்படுத்தி கொண்டு நான் ஞானத்தை இறைவன் கூட டிராவல் பண்ணும்போது நீ ஞானியாயிரு. அப்போ காலபைரவர் பாருங்க, நீங்க எந்த காலபைரவர் எடுத்தாலும் அவருக்கு ஆடை இல்லாம தான் அந்த சிலையை வடிச்சு. சார் நீங்க காலபைரவருக்கு துணி கூட கட்ட மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பார். திருக்கோவிலூருக்கு போய் பாருங்க காலபைரவரை, அப்படியே தத்ரூபமா பார்க்கலாம். எந்த இடத்துக்கு காலபைரவர் போத்தினாலும் அந்த சிலை, ஒரு மனிதன் எப்படி பிறக்கும்போது எப்படி இருப்பான் ஒரு மனிதன், அந்த மாதிரி தான் அந்த பிறப்புறுப்பு முத கொண்டு அந்த சிலையை வடித்து அப்படியே தான் வச்சிருப்பான். அப்போ அது எதை சுட்டி காட்டுகிறதுனா, சனி என்ற ஒரு கிரகத்தை சுட்டி காட்டுகிறது. சனிதான் ஆன்மீகத்தில் முதன்மையான கடவுளே சனிதான், அதுக்கப்புறம் தான் எல்லாம் குரு கேது புதன்லாம் அப்புறம். முதல்ல சனி, ஆன்மீகனா சனி, முக்தி மோட்சம் ஞானம் எல்லாமே சனிதான், அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்கள்லாம். ஏன் சனினா, சனிதான் கர்மக்காரகன், அவன் தான் ஆயுள்காரகன், அவன் தான் அனைத்தையும் சொல்ல. நீங்க பாருங்க, பூசம் உத்திரட்டாதி அனுஷம் 8ஆம் தேதி பிறந்தவங்க, லக்னத்தோட சனி தொடர்புடையவங்க, லக்னாதிபதி கூட சனி தொடர்புடையவங்க, 12ஆம் அதிபதி கூட சனி தொடர்புடையவங்க, சனி புத்தி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க, சனியோடி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்துறவங்க. பூச நட்சத்திரத்துல குரு இருக்கு, ஆனா குரு தசை நடக்கட்டும்,
உத்திரட்டாதி நட்சத்திரத்துல புதன் இருக்கு, ஆனா புதன் தசை நடக்கட்டும். அனுஷ நட்சத்திரத்துல ராகு இருக்கு, ராகு தசை கூட நடக்கட்டும். இவங்க எல்லாம் ஆன்மீகத்துல போயிடுவாங்க சார். ஆன்மீகத்துல உண்மையை தேடி, முக்தியை தேடி, மோட்சத்தை தேடி, ஏன் இந்த பிறப்பு எதுக்காக பிறந்தன்னு குருவை தேடி ஓடுவாங்க சார். நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஏன்னா சனி மட்டும்தான் தேடுதலுக்கு உண்டான கிரகம், மற்றதெல்லாம் இருக்கிறத அனுபவிக்கும். புதன் கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாசம் இதை எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு எடுத்து வச்சு சம்பாதிச்சு இதுல ப்ராஃபிட் பார்க்கலாம்னு பார்க்கும். கேது எதுவுமே வேணாம், தூக்கி போட்டு எப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போயிடும். சுக்கிரன் இதை எப்படியே காலி பண்ணி சுகமா வாழலாம்னு பார்க்கும். ராகு இதே மாதிரி மாசம் மாசம் வருமானு எதிர்பார்க்கும். சூரியனா நான் தான் கிங்குன்னு சொல்லும், பாத்தியா இருக்கிற இடத்துல எப்படி பண்ண பாருங்க. ஆனா இந்த சனி மட்டும்தான் இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, இதனால் வரக்கூடிய கர்மா என்ன, இதை நான் எப்படி போக்க வேண்டும், இந்த பற்றை நான் எப்படி அறக்க வேண்டும் என்பது ஓடி தேடும் சார். அதுதான் சனியோடைய ஸ்பெஷல். அந்த இடத்துல பிறந்தவங்க சார். மகரனாலே குடும்ப பிரச்சனை உண்டு சார். மகரனாலே, ஏன்னா சனி பகவானுக்கே குடும்ப பிரச்சனை உண்டாச்சு. மகரனாலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் அடிச்சுப்பாங்க சார். 10ல் போய் உச்சமாகறார். காலபைரருக்கு பாலாபிஷேகம் பண்ணி வழிபட்டு வர குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. நாயை தயவு செய்து அடித்து விடாதீர்கள். மீனத்துக்கு மீனை சாப்பிட்றத விடுற மாதிரி மகரம் தயவு செய்து நாயே கடவுளை, கர்மக்காரகன் என சொல்லக்கூடிய கர்மஸ்தானாதிபதி என சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உச்சமாகறார். நாயை கடவுளா பாவிங்க, உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்கும். உங்களுடைய விரைய செலவு அனைத்துமே நாய் வளர்ப்பவர்களுக்கும் நாய்க்குமே செய்யுங்க சார். அது நாய் இல்லை கடவுள், அவ்வளவுதான். நீங்க பரிகாரமும் சொல்லிட்டீங்களா? பரிகாரமாவே சொல்லிடுறேன். வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லிட்டீங்க, காலபைரவர். காலபைரவர் உங்களுக்கான பரிகாரம், செல்வம் வர்றது நினைச்சிருக்கிறதுக்கான பரிகாரம் நாய்களை. நாயை மேக்சிமம் நீங்க நாய் வளர்க்கலாம். கூட ரோட்ல போறீங்களா, ஒரு ரஸ்க் வாங்கி போடுங்க, பிஸ்கட் வாங்கி போடுங்க, உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அடிச்சு போடாதீங்க தயவு செய்து, நாயை மட்டும் அடிச்சிடாங்க. அது என்னைக்கு இருந்தாலும் உங்களை தாக்கும், அதுல எந்த விதமான மாற்றம் கருத்து அவ்வளவு ரிசல்ட் கிடைக்கும் சார். மகரத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா பொறுமையை கொடுத்துட்டார் கடவுள். சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹார்டிசம் குழந்தை பிறக்கும். நம்ம எல்லாம் நினைப்போம், நல்ல மனுஷன்பா, இவருக்கு போய் இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சு, தெய்வம் இருக்கா இல்லையான்னு. தெய்வத்துக்கு தெரியும் அந்த நல்ல மனுஷனால தான் இந்த குழந்தைய பார்த்துக்க முடியும், அவங்ககிட்ட கொடுத்தா தான் இதை கரை சேர்ப்பான், அதனால தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதனால தான் பொறுப்பாக இருக்கிறவனுக்கு எப்பயுமே பிரச்சனையும் கஷ்டமும் உண்டு. ஏன்னா அந்த பொறுப்பாக இருக்கிறவனால மட்டும்தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடியும். சார் பொறுமை இல்லாதவன் பக்கமும் இல்லாதவங்க கிட்ட போய் ஒரு ஆர்டிசம் குழந்தைய இறைவன் பிறக்க வச்சானா அவன் வளர்க்க மாட்டான் சார், தூக்கி போட்டு போயிடுவான், ஹோம்ல எடுத்து போய் சேர்த்துருவான். இல்லை குழந்தையிலே பார்த்தீங்கன்னா எதனா கள்ளிப்பால் வச்சு கொண்டுடுவான். இறைவனுக்கு தெரியும் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறவன் நல்லவனுக்கு தான் ஆப்போசிட்டாக இருக்கிற மனைவி அமைச்சு கொடுப்பார். ஏன்னா அவனால் மட்டும்தான் பொறுமை சகிப்புத்தன்மையால் இந்த கர்மாவை கழித்து அந்த பெண் கூட கடைசி வரைக்கும் லீட் பண்ணி கொண்டு போக முடியும். இறைவனுக்கு தெரியும் சார். தானா உள்ள ரத்தம் காலில் இருந்து தலைக்கு வரைக்கும் போகுது, இது எதனா மிஷின் இருக்கா, எதனா மோட்டர் இருக்கா? இந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக நம்மளை படைச்சு பூமிக்கு அமைச்சு இறைவனுக்கு உங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா? அப்போ மகரத்துக்கு ஏன் இவ்வளோ குடும்ப பிரச்சனை கொடுக்குறாரு? உன்னால மட்டும்தான் ஏன் தாங்க முடியும், உன்னாலதான் பொறுமையா இருக்க முடியும். இதெல்லாம் வேற ஒருத்தவங்க விருச்சிக ராசிக்காரங்கிட்ட மேஷ ராசிக்காரங்கிட்ட கொடுத்தா அடிச்சு மண்டையை உடைச்சு போடுவான் அவன் அவசரப்பட்டு. நீ பொறுமையான ஆளு, நீ தான் ஃபேஸ் பண்ணுவ, அதனால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கோ. அதுக்கு ஈக்குவலாக நான் ஒன்று தரேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் தர மாதிரி உனக்கு ப்ளஸ் இதை கொடுக்குறேன், ஈக்குவலாக ஒன்று தரேன். எப்பவுமே உனக்கு பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வராத அளவுக்கு நான் எதனா உனக்கு சைட் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ராசி தான் மகரம். சார் மேஷ ராசிக்காரன் வேகமான ஆளு, அவங்ககிட்ட போய் குடும்ப பிரச்சனை கொடுத்தானா மண்டையை உடைச்சிடுவான். அதுக்கு மேஷத்துல பிரச்சனைன்னு சொல்ல, அங்க வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு, இங்க வேற மாதிரி பிரச்சனைகள். இந்த மகரம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறேன், மகரம் அந்த இடம் பாத்தீங்கன்னா சபரிமலையிலே ஐயப்பன் ஜோதி காட்சி தரக்கூடிய இடம் எதுனா மகரம் தான். மகர ஜோதின்னு சொல்றேன் இல்லையா, மகர ஜோதி. மகர ஜோதின்னு ஏன் பேர் வருதுன்னா மகரமா அந்த இடத்துல சூரியன் இருப்பார் சார், அந்த இடத்துல சூரியன் உள்ள போறார், அந்த மாசம் தான் மகர ஜோதின்னு தெரியும். ஸோ ரொம்ப விசேஷம் மகரத்தில் பிறப்பது. அதில் திருவோணம் ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற 2 நட்சத்திரங்களும் விசேஷம் தான், ஆனால் அது மகரம் பார்த்தீங்கன்னா உடைபடாத நட்சத்திரம் இல்லையா, அதனால அது ரொம்ப இன்னும் விசேஷம். ஸோ மகரத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை முடிந்தால் சபரிமலை சென்று வருவது மிகப்பெரிய சிறப்பை உங்களுக்கு தரும். மாலை போட்டு போகணுமா? மாலை நிச்சயமா மாலை போட்டாதான் சார் இருமுடி அளோடு. நீ மாலை போடாத பேக் சைடு சாமியை பார்க்கலாம். ஆனா அந்த 18 படியை நீங்க மெரிக்கணும், 18 படியை நீங்க மெரிக்கணும் சார். மலையேறி எதுக்கு சாமி கும்பிட்ற தாற்பயமே நான் கண்டிப்பா பேசியிருக்கேன். சபரிமலையில நீங்க ஏன் மலையேறி போறீங்க, பழனிக்கு ஏன் மலையேறி போறீங்க,
இதெல்லாம் கணக்கு இருக்கு சார். ம். ஸோ அதனால நீங்க நிச்சயமா ஒரு முறையாவது சபரிமலையில ஐயப்பனை போய் பார்த்துட்டு வாங்க. 48 நாள் விரதம் இருந்து போய் கண்டிப்பா சார், 48 நாள் விரதம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த விந்தணு மூலாதாரத்திலே இருந்து உங்களுடைய முதுகு தண்டு வழியாக ஏறி தலை வழியாக வந்து இங்க உச்சந்தலையில நின்று அது நீங்க மலை ஏறும்போது ஜிக்ஜாக்ல அது மேலே ஏறி அது உங்க நெற்றியில சுரந்து உடம்பு ஃபுல்லா அது பாய்ந்து காயக்கல்பமா உங்க உடம்பு மாறி பலாயிரம் வருஷங்கள் நோய் நொடி இல்லாம நீங்க வாழ்வீங்கன்னு இறைவன் சொல்றாரு கணக்குல. ம். இல்லையா மலை மேல வச்சாங்க, ஏன் விரத முறைகள் எல்லாம் வச்சாங்க, இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்கு சார். நிச்சயமா சார், நிச்சயமா. பார்க்கும் நம் மகர உறவுகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழ்வாங்க சார். இவ்வளவு விளக்கம் சொன்ன உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுங்க. நன்றி சார்.